Hello friends, good morning everyone. So வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ M6 மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days ஆன்லைன் கிளாஸ் இருக்குது M6ல. ஸோ மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மெத்தட் ஒன்று டீச் பண்ணுறேன். ஸோ அப்புறம் நேச்சுரல் கேஸில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 ஸ்ட்ராங் இண்டிகேட்டர்ஸை வச்சு ஸோ எப்படி M6ல இருக்கிற எல்லா ஸ்கிரிப்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீச் பண்ணுறேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்வென்ட்ரி டேட்டா எப்படி பார்க்கறது, ஹெட்ஜிங் மெத்தட், ஸோ அதுக்கப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், ஆவரேஜ் பண்ணுறது எப்படி, ஸோ எல்லா டாபிக்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆகிடும். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மார்னிங் பேட்சும் இருக்குது, ஈவினிங் பேட்சும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிடிஎஃப் எனஃப் தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட ஸோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ கால் அட்டன் பண்ணி ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பையிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இன்வென்ட்ரி டேட்டா முந்தானத்தை ஒரு டிமாண்ட் கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக அந்த இன்வென்ட்ரி டேட்டா வந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஓப்பன் மார்க்கெட் யூஎஸ் ஆயில எப்படி இருக்குன்னா க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பனிங் நடந்திருக்கு. பட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை. மிட் நைட்ல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா -0.03 தான். பட் இருந்தாலுமே கூட எப்படி மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பை சைடு போறதுக்கான சான்சஸ் தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒரு வாலட்டிலிட்டி எதிர்பார்க்கலாம் ஃப்ரைடேங்கிறனால. ஓகே, ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில்ல இந்த 5478 அப்படிங்கிற ஜோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 times ஒர்க் ஆயிருக்கு நல்லாவே. இந்த 5478 ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஜோன் மறுபடியும் இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் இந்த சேனல் ஒர்க் ஆகும் 5352 to 5478. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இந்த எம் பேட்டர்ன் ஃபில்லப் ஆகக்கூடிய சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகிற மார்க்கெட் பிரேக் அவுட் பாயிண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5403. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பாயிண்ட். இந்த 5403க்கு கீழே மார்க்கெட் க்ளோசிங் வச்சது அப்படின்னா க்ளோசிங் வச்சாலோ இல்லைன்னா 5 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ இல்லை மார்க்கெட்டே இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஸோ நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5352 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம். ஸோ இந்த ஜோனில் செல்லிங்கில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் சப்போஸ் மார்க்கெட் லாஸ்ட் 15 minutes கேண்டில் பிரேக் அவுட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கீழே ஓப்பன் ஆகிற மார்க்கெட் இதுக்கு கீழே வராமல் இந்த லாஸ்ட் 15 minutesோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ஸோ நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் 5478. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஈவினிங் ஏதாவது சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆனது அப்படின்னா நான் ஈவினிங் வீடியோட அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவும் வாட்ச் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5449. ஸோ இதுதான் லாஸ்ட் 15 minutes கேண்டலோட ஹை. ஸோ கீழே ஓப்பன் ஆகுறப்ப இந்த 5403க்கு கீழே வராமல் இந்த 5449க்கு மேலே கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மறுபடியுமே மேலே வந்துடும் மார்க்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் 321.1 தான் நேற்று ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த இடம் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 312 மறுபடியும் 312லேருந்து 321. ஸோ சூப்பராக நேற்று நல்ல ஒரு வாலட்டிலிட்டி எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணணும். லாஸ்ட் 15 minutes கேண்டில் லோவை பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக மறுபடியுமே கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். சேம் க்ரூட் ஆயிலோட சார்ட் பேட்டர்ன் தான் இதுலேயுமே நேச்சுரல் கேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் கிட்டத்தட்ட 323லேருந்து 312 வரைக்கும். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்
இப்போதைக்கு மார்க்கெட் ஸ்டாண்டில் எதில் இருக்குது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ தாராளமாக வந்து ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ வச்சு உங்களுக்கு டீச் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நார்மல் கேண்டில். ஸோ அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியுமே ஒரு ஃபால், நேற்று ஃபால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் போட்டு மேலே தான் வரப்பாகுது. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக 3403 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் நல்ல க்ரோத், சில்வர் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ அதனால் $38 சீக்கிரமாக குயிக்காக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில்வர் பிரேக் அவுட் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த இடம் 34.84 தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஹை. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் வச்சிருக்கறனால ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு $38 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வெள்ளி விலை 1,04,443 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு 1,20,000 ரூபாய் வந்துடும் நினைக்கிறேன் வெள்ளியோட ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் வந்து கிட்டத்தட்ட பிரேக் அவுட் தான், நேற்றே சொன்ன மாதிரி தான். ஸோ ஹையர் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.